அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் பாடம் 8 பசுவுக்கு கிடைத்த நீதி. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. இன்னல். இச்சொல்லிற்குரிய பொருள். விடை துன்பம். 2. அரசவை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அரசு கூட்டல் அவை. 3. மண்ணுயிர். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் உயிர். அடுத்து பாருங்க, வினாவிற்கு விடையளிக்க 3 கேள்விகள் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்க, மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன? இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க. மனுநீதி சோழன் தனது ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தான். அதனால் ஆராய்ச்சி மணியை அமைத்தான். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, பசு ஆராய்ச்சி மணியை ஏன் அடித்தது? இதற்கான விடை அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டிச் செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறந்துவிட்டது. அதனால் துயருற்ற பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. மூன்றாவது கேள்வி, பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான்? இதற்கான விடை பசுவின் துயரை போக்க எண்ணிய மன்னன் தன் மகனை அதே தேர்காலில் இட்டு கொன்று பசுவின் துயரை போக்கினான். இப்போ 3 கேள்விக்கு நம்ம விடை பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, அகர முதலி பார்த்து பொருள் அறிக. ஆற்றோனா வியனுலகம், செவி சாய்த்தல், கொடியோன் பரம்பரை. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை ஆற்றோனா தாங்க முடியாத, வியனுலகம் பரந்த உலகம், செவி சாய்த்தல் கேட்க விரும்புதல், கொடியோன் துன்புறுத்துபவன், பரம்பரை தொன்று தொட்டு. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரியா? நீங்களா கூட அகர முதலியை பார்த்து விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, சொல்ல கேட்டு எழுதுக. அரங்கம், ஆராய்ச்சி மணி, மனக்குறை, விலங்குகள், வாள். நீங்க பார்க்காம இதை எழுதணும். அடுத்து சொல் உருவாக்குகன்னு இருக்கு. அதாவது இங்கே கட்டத்தில் எழுத்துக்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை வட்டமிட்டு நம்ம சொற்களை உருவாக்கலாம். நம்மளுக்கு எடுத்துக்காட்டு இனிமை கொடுத்துருக்காங்க. அதாவது இ, நீ, மை, இந்த 3மே நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய சொற்களை உருவாக்கலாமா? அடுத்து என்ன எழுதலாம்? உண்மை, உ இன்மை, உண்மை அப்படிங்கிற சொற்கள் எழுதிக்கலாம். அடுத்து என்னது? மா, கடைசியில் பாருங்க, மாலை, மாலை. அடுத்து மா இன் மான், மா எழுத்துல மாலை, மான், இந்த 2 இது உருவாக்கிக்கலாம். அடுத்து மாதிரி இங்கே முதல்ல இருந்து மகன், மா ஹாயின் மகன் எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈ அப்படின்னு இருக்குல்ல, இனிமேல ஈ நை இங்கே இருக்கப்ப இணை அப்படிங்கிற சொல்ல உருவாக்கிக்கலாம். அடுத்து உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா உ இன் அப்படின்னு இந்த சொல்லை நம்ம உருவாக்கிக்கலாம், உன் அப்படிங்கிற சொல். அடுத்து பெண், பே இன் பெண், இந்த 3 சொற்கள் இதில் வருது பாருங்க. உண்மை, உன், பெண் அப்படின்னு 3 சொற்கள் எழுதிக்கலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம விடை எழுத சொற்களை நிறைய உருவாக்கலாம். இங்கே இருக்குது, இதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? தீ அப்படிங்கிற சொற்கள் கூட நம்ம தனியாக எழுதிக்கலாம். வட்டமிட்டுக்குங்க தீ அப்படிங்கிற சொல்ல. அதாவது உண்மை, மாலை, இலை. அது மாதிரி லையில் பாருங்கள், மேலே ஈ இருக்குது, இங்கே லை இருக்குது. இலை அப்படிங்கிற சொல்ல உருவாக்கிக்கலாம். அதாவது உண்மை, மாலை, இலை, மகன், இணை, தீ, உன், பெண், மான். சரியா? இதெல்லாம் நம்ம வட்டமிட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து இந்த மாதிரி வட்டமிட்டுட்டு சொற்கள் நீங்களாக கூட அமைச்சு இந்த மாதிரி எழுதிக்கலாம். பொருள் தர்ற மாதிரி சொற்களாக இருக்கணும். சரியா? அடுத்து கலையும் கைவண்ணமும். இதில் வண்ணம் தீட்டி மகிழ்வோம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த தேருக்கு உங்களுக்கு பிடித்த வண்ணத்தில் வண்ணம் தீட்டலாம். சரியா? அடுத்து அறிந்து கொள்வோம் பகுதியில் மாநகரம், மா அப்படிங்கிற சொற்களை வச்சு இதில் வந்திருக்கு. அதாவது மாநகரம், மாமலை, மாமதுரை, மாமுனி, மாதவம் என்று ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு மா என்ற சொல் வழக்கத்தில் உள்ளது. சரியா? அடுத்து செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க. நீ வாழும் சூழலில் காணும் பறவைகள்
விலங்குகள் பற்றிய செய்திகளை திரட்டி ஒரு படத்தொகுப்பை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கேற்ற கூலி. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.